ஒரு வீட்டுக்கு சாப்பாடு, பணக்காரங்களாம் வந்திக்கிறாங்க, கோட் சூட்டோட எல்லாம் வராங்க. ஒரு ஆள் பிச்சைக்காரர் வராரு, சாப்பாட்டில் கொஞ்சம் தாங்கன்னு சொல்லி சித்த டைமில் வந்திக்கிற இவ்வளோ பேருக்கு ஓடு அப்படின்னு அனுப்பிட்டார். இது வழிமாற கதையெல்லாம் சொல்லுவாங்க, பொதுவான செய்தி இது. போயிட்டார், பேத்து நல்லா கோட் சூட்டம் நெட்டுத்து போட்டுக்கின்னு வராரு. வந்த உடனே ஆளுக்கு ஆள் அடையாளம் தெரியல அவங்களுக்கு. வாங்க இருங்கன்னு கூப்பிட்டு இருப்பிட்டாங்க. சகன்ல சாப்பிட்டுக்குள்ள என்ன செய்யறாரு, கோழி எடுத்து ஒரு பக்கத்தில் போடுறாரு, சோறு எடுத்து இன்னொரு பக்கத்தில் போடுறாரு, கறி எடுத்து எல்லாரும் என்ன செய்றீங்கன்னு சொல்றாரு. கோட்டுக்கு தானே சாப்பாடு, எனக்கா சாப்பாடு? நான் ஏற்கனவே வந்து எனக்கு கிடைக்கல, இப்ப கோட்டோட வரும் எனக்கு கிடைக்கும். இது அது சம்பவமாக இருந்தாலும் ஒரு படிப்பினைக்கு என்ன தெரியுமா, இதை மதிக்கிறான். உலகத்துல வாகனத்தை மதிக்கிறான், உடுப்பை மதிக்கிறான், ஊட்ட மதிக்கிறான், மனுஷனை மதிக்கிற தன்மை குறைஞ்சிச்சு. சகோதரர்களே, வந்தா பசி உள்ளவன் வாரான் கூட்டு சாப்பாடு. நாங்க அதை நினைக்கிறோம். இரண்டாம் தர மக்களாக பார்க்க கூடாது. இருப்பட்டி பணக்காரோட பணக்கார இருப்பட்டு சிரிச்சவரோட விரும்பி சாப்பிடு, அதை உன்ட்ட ஈமானிக்கிறதுக்கு ஆதாரம். இந்த இரண்டாம் தரத்தை இஸ்லாம் விரும்பவில்லை. நாளை மறுமையில எல்லாரும் உண்டாத்தான் சொர்க்கம் போறோம். இதுல தாழ்த்தப்பட்ட நினைக்கிறவங்க உண்டாத்தான் போறோம், மற்றவர்களும் உண்டாத்தான் போறோம்.